எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து புளி காய்ச்சல். பார்க்க எப்படி இருக்குன்னு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணுறதில்ல. பவுடர் எடுத்துகிட்டு வந்து தான் பண்ணுவேன். ஆனால் நான் அதில் ஒரு சிலதெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். நல்லாயிருக்கும். ரெசிபி வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெசிபியோடு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெளியில் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதோட சண்டே வந்து தைப்பூசம், முருகருக்கு உகந்த நாள். அதோட பௌர்ணமியும் கூட. அதனால் காலையில் டிஃபன் எதுவும் செய்யலை. நார்மலாகவே லேட்டாக தான் எழுந்திரிப்போம் அப்படின்றதுனால லேட்டாக எழுந்துச்சி நைட்டு சாப்பாடு இருந்தது. பயிர் வாங்கிட்டு வந்து ஊற்றி நல்லா பசங்களுக்கு கலக்கி கொடுத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. கோல்டு இருக்குது, ஆனாலும் சரி அதே கோல்டு இருந்துகிட்டே இருக்குது. சரி அப்படின்றதுனால ஒரு மாதிரி கடுப்பாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு தயிர் சாப்பிட்டு. சரி அதான் எடுத்துகிட்டு வந்து கலக்கி போட்டேன். அதோட அன்றைக்கி காலையில் அதுக்கப்புறமா நடந்த பூஜை ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாசல்லாம் நல்லபடியாக பெருக்கி தொடச்சி முடிச்சுட்டு கோலம்லாம் போட்டு, நான் மோஸ்ட்லி மேலே வந்து படியில் வந்து போட மாட்டேன். பொடியில் போட மாட்டேன், கோலப்பொடியில். இந்த வாட்டி போட்டிருக்கேன். ஆனாலும் வர போகும்போது இடிச்சிடுச்சு. ஒரு மாதிரி லைட்டாக அப்படி இப்படின்னு கொஞ்சம் கலைஞ்சிட்டே இருந்தது. அதோட இந்த வாட்டி போடும்போது நார்மலாக கோலக்கட்டையிலே கிழிச்சு விட்டேன். அதோட எனக்கு வந்து பெருசாக கோலம்லாம் போட தெரியாது. ஏதோ சின்ன சின்ன கோலமாக தான் போடுவேன். அன்றைக்கி பூஜைலாம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து பூ எல்லாம் மாற்றிட்டு சாமி ஃபோட்டோஸ்க்கும் சாமியோட தலைக்கெல்லாம் ஃபோட்டோலாம் மாற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு போய்ட்டு தான் இருக்கும். அதுக்கான ஒரே சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுள் தான். வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நிறைய அப்படி இப்படி டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு போகல. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. லாஸ்ட்டு மந்த் வந்து தைப்பூசம் பூஜை பண்ணியிருந்தேன். 48 நாள் விரதம் இருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு ரொம்ப நிறைய ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரிலீஃபாக நல்லா இருந்தது. 48 டேஸ் கண்டினியூவாக பண்ணேன். அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை தான் சரி, நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு போய் தான் இருக்கும். அதை கடந்து போகிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய சொல்யூஷன் அப்படின்னும் போது பூஜை தான். இது மேலே நம்ம நல்லா இன்வால்வ் ஆகணும்னா அது பெருசாக அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக தெரியாது அப்படின்ற மாதிரி. என்ன தான் சொல்லுங்கள், அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த டைமில் விளக்கு இந்த மாதிரி பூவெல்லாம் நான் நார்மலாகவே டெய்லி விளக்கு வைப்பேன், காலையிலேயும் ஈவினிங்கும். அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஒரு ஸ்பெஷல், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஒரு மாதிரி மங்களகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். வாசப்படி வந்து நான் செவ்வாய் அதோட வெள்ளி இந்த 2 நாள் மட்டும்தான் கழுவி க்ளீன் பண்ணி பொட்டு வைப்பேன். மற்ற நாள் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள். பூஜை வந்து ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். நெய்வேதி வந்து அன்றைக்கி என்னால் எதுவும் பண்ண முடியல, லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால விளக்கு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு முடித்தேன். நீங்கள் தைப்பூச நாள் அன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் விரதமும் எதுவும் பெருசாக இருக்கலை. சரி, சண்டே நான்வெஜ் எதுவும் எடுத்துகிட்டு வராமல் பூஜை பண்ணி கும்பிட்டேன், அவ்வளோதான். விரதம்லாம்